வணக்கம் நண்பர்களே. ஆப்ரேஷன் ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானுடைய எல்லையில் இருக்கிறது. ஈரான் அந்த கடல் ஜலசந்தி வழியாகத்தான், அந்த ஹார்முஸ் முனை வழியாகத்தான் சர்வதேச வர்த்தகம் நடைபெறுகிறது. எரிபொருளை ஏற்றி வரக்கூடிய கப்பல்கள் கடந்து செல்கிறது. இத்தனை முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை அந்த ஈரான் அரசு முடக்கி இருக்கிறது. நட்பு நாடுகளை தவிர, அல்லது இன்னும் மாற்றி சொல்ல போகிறாருன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ள கப்பல்களை தவிர, அந்த நாட்டு கப்பல்களை தவிர மற்ற எல்லா நாடுகளும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். குறிப்பாக நட்பு நாடுகளுக்கு அலோவ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஓரளவுக்கு நம்மளால் ப்ரீத்திங் கிடச்சிருக்கு, கொஞ்சம் மூச்சு விட முடியுது. இல்லைன்னா கொதவலி இடுக்கி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏதோ அங்கேருந்து கொஞ்சம் எரிவாயு, கச்சா எண்ணெயெல்லாம் ஏற்றின கப்பல் இந்தியாவோட துறைமுகங்களுக்கு சேர்ந்ததுனால கொஞ்சம் நிலைமையை சமாளிக்கிறோம். மிஞ்சி போனால் இன்னொரு 1 மாதம் சமாளிக்கலாம், 20 நாள் சமாளிக்கலாம். சரி, இப்போ இந்த ஆப்ரேஷன் ஹார்முஸ் அண்டு கார்க் தீவு, இந்த ரெண்டையும் நடத்த போகிறது யார்? அமெரிக்கா. ஏன்? தரைவழி தாக்குதலுக்கு ஈரான் அருகில் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுச்சு. இதுக்குன்னு ஒரு கப்பல் வார்ஷிப் வேறு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீரர்களை கொண்டு போய் அங்கே இறக்கணுன்றது அமெரிக்காவுடைய திட்டம். 10,000, அதாவது தரைவழி தாக்குதலுக்கு. ஸோ எப்போதும் போல் ஈரான் என்ன பண்ணுறாங்க, நாங்களாக தாக்குதல்களை செய்ய மாட்டோம், ஆனால் நீங்கள் தாக்குதல் நடத்தினால் பதிலடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இந்த ஆப்ரேஷன் ஹார்முஸோடைய வேறு முக்கியமான நோக்கம் என்ன? முக்கியமாக அவங்களுடைய இலக்குகள் ஏற்கனவே ட்ரம்ப் சொன்ன மாதிரி அந்த மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவோம், அதோடு உள்கட்டமைப்பு, சாலைகள், அணைக்கட்டுகள், இதெல்லாம் உள்கட்டமைப்புகள், இதையும் தாக்குவோம். துறைமுகங்கள், உள்நாட்டுக்குள்ளே இருக்க துறைமுகங்கள், இதை தாக்குவோம். பொருளாதார மண்டலங்கள் எக்கனாமிக்கல் ஜோன்னு சொல்லப்படக்கூடிய உற்பத்தி நிலையங்கள், வேறு ஏதாவது உள்நாட்டு உற்பத்தி நடைபெறக்கூடிய இடங்கள், இதையெல்லாம் தாக்குவோம்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு காலக்கெடுவும் கொடுத்துருக்காரு யார்? ட்ரம்ப். 10 நாள் டைம். அதுக்குள்ளே நீ அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து விடணும். எங்கள் நாட்டு கப்பல், இஸ்ரேல் நாட்டு கப்பல் எல்லாம் வரும், இல்லைன்னா அடிப்போம். இப்போ இந்த கார்க் தீவுங்கிறது ஏன் குறி வச்சாரு? கார்க் தீவில் தான் எண்ணெய் வளம், ஈரானுடைய எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது. இந்த கார்க் தீவை அவ்வளோ எளிதாக இவங்க கைப்பற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது யுத்தத்தை பொறுத்தது, யுத்தத்தினுடைய தீவிரத்தை பொறுத்தது. அதை நாம் அவ்வளோ எளிதாக கணித்து விட இயலாது. அது ஒரு பக்கம். இப்போ இவங்க முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 3,500 வீரர்களை அனுப்பிச்சிருக்காங்க. 5,000 பேரை உடனே அனுப்ப போகிறது தான் திட்டம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,000 பேர் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது திட்டம். இதை USS திரிபோலி அப்படிங்கிற ஒரு வார்ஷிப் யுத்த கப்பல் மூலமாக அனுப்பியிருக்காங்க. இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டால், ஒருவேளை இந்த ஷிப்பில் வந்த சிப்பாய்களை கொண்டு தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டால் கிட்டத்தட்ட சில வாரங்கள் அல்லது அதிகபட்சம் 2 மாதங்கள் நடக்கும் அப்படின்னு அமெரிக்காவுடைய இராணுவ தகவல் சொல்லுது. இது என்ன 2 வாரம் அல்லது ஒரு 2 மாதம், சில வாரங்கள் அல்லது சில மாதம், இது என்ன கணக்கு? அதுக்குள்ளே ஈரானே சோழியை முடிச்சிடுவோம்னு அர்த்தம். ஈரானை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். பொருளாதார மண்டலங்கள் முடக்கப்படும், வர்த்தக மையங்கள் முடக்கப்படும், மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்படும். இப்படியெல்லாம் அவங்களுடைய இது நடக்குது. அப்போ அமெரிக்க அதிகாரிகள் இதெல்லாம் நாங்கள் 2 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவோன்றாங்க. தலைவலி தாக்குதல் ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் இதனால் அங்கே கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஈரானில் இருக்க இப்போது ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ள கடலோர கட்டமைப்புகளும் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்படும். இந்த தாக்குதலுக்கு 4 முக்கிய அம்சங்கள் தான் பரிசீலிக்கப்பட்டது. என்ன? கார்க் தீவை கைப்பற்றுவது அல்லது முற்றுகையிடுவது, ஹார்முஸ் ஜலசந்தியை அதை அமெரிக்கா கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, ஈரானுக்கு உதவக்கூடிய லாரக் தீவை தாக்குறது, மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கோரும் அருகில் உள்ள தீவுகள். இப்போ எமிரேட்ஸை சுற்றி இருக்கிற சில மிடில் ஈஸ்ட்டு, இந்த நாடுகள், இந்த தீவுகளெல்லாம் தாக்கியிருக்காங்க ஈரான். இப்போ அந்த அருகிலுள்ள தீவுகளுடன் உள்ள அபு மூசா அப்படின்னு சொல்கிறதையும் கைப்பற்றிக்கணும். அதை கைப்பற்றினா தான் நமக்கு சில நன்மைகள் நடக்கும்னு எமிரேட்ஸ்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வருது, ஐக்கிய அரபு அமீரகம். மேலும்
அப்பகுதியில் இருக்கிற ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் கப்பல்களை இடைமறித்து இந்த தாக்குதலுடைய நோக்கம். ஸோ முழு அளவில் அமெரிக்க படைகள் வந்து தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வந்தாலும் இந்த தாக்குதல் எப்போ தொடங்குங்கிறது தான் மர்மமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டுட்டு வார டிக்ளேர் பண்ணாங்க. இந்த முறை அந்த மாதிரி ஏமாறுறதுக்கு அது போன பிப்ரவரி 28 இதை பண்ணாங்க. இந்த முறை அப்படி ஏமாறுறதுக்கு ஈரான் தயார் இல்லை. இவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒரு சைடு கூப்பிடுவாங்க, ஆனால் அடுத்த இன்னொரு முனையில் வந்து இவங்க போருக்கும் தயாராவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன நமக்கு பதட்டம், நமக்கான இது எங்கே இருக்குது அப்படின்னா, முக்கியமாக இந்த எரிசக்தி எனர்ஜி. நாம் முழுமையாக இந்த கச்சா எண்ணெய், டீசல், பெட்ரோலுங்கிற எரிசக்தியை சார்ந்து இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இறக்குமதியை சார்ந்து இருக்கிறோம். இந்த இடம்தான் நமக்கு ஒரு லாக்டவுன் அச்சத்தை எல்லாம் ஏற்படுத்துது. லாக்டவுன் வந்துருமோ, எனர்ஜி லாக்டவுன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த யுத்தம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கொரோனா காலத்தில் ஒரு லாக்டவுன் வந்து பார்த்திங்களா, இந்த கொரோனா லாக்டவுன் வந்து ஒரு விதமான பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. ஆனால் இந்த எனர்ஜி லாக்டவுன் சொல்லப்படுறது வந்து இன்னும் பல மடங்கு அதிகமான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போவுமே நாம் வந்து அதற்கான தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே ஈரானில் அடித்தா நமக்கு வலிக்குதில்லை. இப்போ ஈரான் வந்து இது வரைக்கும் இஸ்லாமிய புரட்சி படைகள் என்று சொல்லக்கூடிய ஹமாஸ், இன்னும் சில பேருடைய படைகளுக்கெல்லாம் ஒரு தளமாக அமைந்தது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட குற்றச்சாட்டும் தான். இந்த யுத்தம் வந்து தொடங்கப்பட்டது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். இஸ்ரேலுடைய அந்த எல்லை பகுதியான காசா பகுதியை இங்கே இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்க போய் தான் இது தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த சம்பவம் இப்போ மறந்தாச்சு. ஏன்னா எதிர்த்தாக்குதல் மிக பலமாக இருக்குது. எண்ணெய் வளங்கள், எரிசக்தின்னு உலகளாவிய பொருளாதாரத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதால் இப்போ இந்த இடத்த மறந்துட்டோம். ஹமாஸ் இயக்கத்தினால் இஸ்ரேலில் தாக்குதல் செய்து ஏற்கனவே அவங்களுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு இருக்காது. வேற ஒரு பகைமை இருக்கிறதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்தினுடைய மூல பொறி வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. ஒரு ஆயுத புரட்சி படைகளுக்கு ஈரானும் சில பயிற்சி மையங்களை கொடுத்ததா, சில மறைமுக உதவிகளை, இந்த எண்ணெய் வளத்தை கொண்டு, எண்ணெய் வளம் இருக்கிற நாடு இல்லையா, அப்போ அதுலேருந்து வர்ற பொருளாதாரத்தை வச்சு உதவி பண்ணாங்களா தெரியல. இது சர்வதேச அரசியல் அலசலுக்கு உட்பட்டது. தெரியலேன்னு சொல்கிறத விட அது இந்த பகுதியில் ரொம்ப விரிவாக இது பண்ண முடியாது. இப்போ அமெரிக்கா ஈரான் யுத்தம், தரைவழி தாக்குதல், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு, இதை பற்றி தான் ஒரு அவேர்னஸ். ஸோ எனர்ஜி லாக்டவுனுக்கு இது இட்டு செல்லாத அளவுக்கு நம்மளுடைய ராஜதந்திரங்கள், முயற்சிகள்லாம் தொடரணும்னு எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இந்த பகுதி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.